ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருவாரூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சக்கரை பிள்ளையார் உள்ளார். திருமண தடை உள்ளவர்கள் இங்கு 108 தீபம் ஏற்றி வழிபடுவது பரிகாரமாய் உள்ளது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 11/6/2026 கிழமை, வியாழக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 28வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி ஸ்ரீரங்கம் நம்பெருமானுக்கு சந்தன மண்டபத்தில் அலங்கார திருமஞ்சனம், திருமாலிச்சோலை கள்ளழகர் புறப்பாடு, ஏகாதேசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 இருந்து 11:30 வரை, பிறகு 12:30 இருந்து 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 இருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி ஏகாதேசி மாலை 6:29 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி, நள்ளிரவு கடந்து 3:08 வரை. யோகம் அமைத சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் அஸ்தம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னி ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், உடன்பிறப்புகள் ஒற்றுமையுடன் வாழ எளியவர். உடன் பிறந்தவர்கள் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் பங்காளிகளாக மாறிவிடுகின்றனர். அவர்கள் அனைவருமே சிறந்து விளங்குவது இல்லை. அதற்கு அவரவர் ஜாதக அமைப்பில் பதில் காணலாம். உடன் பிறந்தவர்களை பற்றியும் அவர்களால் ஏற்படும் நன்மை தீமை பற்றியும் லாப நஷ்டங்களை பற்றி
லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டை பார்க்கின்ற கிரகங்களை கொண்டு அறியலாம். அதுபோல வரக்கூடியவர் இளையவர் ஆனா பெண்ணா என்பதை அறியலாம். மேலும் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டை கொண்டு 11ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களை கொண்டு 11ஆம் வீட்டை பார்க்கின்ற கிரகங்களை கொண்டு மூத்த உடன்பிறப்பை பற்றி அறியலாம். 3ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் முதலிய கிரகங்கள் நீச்சம் முதலிய வகையிலே பலமிழந்து காணப்பட்டால் ஜாதகருக்கு உடன்பிறப்புகள் இருக்க மாட்டார். மேற்சொன்ன கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் ஜாதகருக்கு மூத்த உடன்பிறப்புகள் உண்டு. அவர்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள். 3ஆம் வீடு பெண் ராசியாக இருந்தால் உடன்பிறப்பு பெண்ணாய் அமைவார். ஆண் ராசியாக இருந்தால் உடன்பிறப்பு ஆணாய் அமைவார். 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் உடன் பிறந்தவர்கள் எண்ணிக்கை மிக குறைவு. 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் மூத்த உடன்பிறப்பு அதிகம் உண்டு. 2ஆம் வீட்டிலே செவ்வாய் இருந்தால் ஆண் சகோதரர்களே வருவார் என்பதை அறியலாம். 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி செவ்வாய் ஆகிய கிரகங்களை சேர்த்து பலம் பெற்று ஒரு ராசியில் இருந்தால் இந்த அமைப்பை உடையவருக்கு பிறகு 3 அல்லது 4 உடன்பிறப்புகள் உண்டு. நண்பர்களுடைய சொத்துக்களை பெற்று இவர்கள் பலமாக வாழ்வார்கள். 3ஆம் அதிபதி நட்பு கிரகங்களோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்க அங்கு எத்தனை கிரகங்கள் சேர்ந்துள்ளதோ அத்தனை உடன்பிறப்புகள் இருப்பார்கள். 3ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 முதலான ஸ்தானங்களில் காணப்பட்டால், நீச்சம் பெற்றால், பலமிழந்து காணப்பட்டால், அஸ்தமன தோஷம் பெற்றிருந்தார், நீச்ச கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் உடன்பிறப்புகளால் நஷ்டம் உண்டு. அதாவது உடன் பிறந்தவர்கள் காலமாவார்கள், உடன் பிறந்தவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒருவர் ஜாதகத்தில் ராகு பலம் பெற்றிருக்கின்ற நிலையிலே உடன்பிறப்புகள் ராகு தசை நடக்கும் பொழுது உடன் பிறந்தவருடைய பலம் குறையும், அடுத்தடுத்து மரணம் சம்பவிக்கும். சுபகிரக பார்வை இருந்தால் மேற்சொன்ன நிகழ்வுகள் வராது. சூரியன் 3ஆம் இடத்து அதிபதியோடு 8இல் இருக்க, சனிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் அல்லது ராகு இருக்க, ராகு அல்லது கேதுவோடு சந்திரன் சேர்ந்து இருக்க, 6ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலே இருக்க, இந்த அமைப்பை உடையவர்களுக்கு உடன்பிறப்புகள் இன்றியே தனித்து வாழ்வார். முதலாவது பரிகாரம், உடன் பிறந்தவர் ஒரு முறையாவது ராமபிரான் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து வர வேண்டும். அதனால் ஆரோக்கியத்துடன் ஒற்றுமையுடன் வளம் பெற்று வாழ்வார். ஆலயம் செல்ல முடியாதவர்கள் ராம நவமியிலே விரதம் இருந்து வந்தால் நன்மையை அடையலாம். நாளைய தினம் பிரிந்த தம்பதியரை ஒன்று சேர்க்கும் அபிஷேகம், இதனுடைய விரிவான பலனை, என்ன பரிகாரம் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இப்பொழுது இன்று நாம் எடுத்துக்கொண்ட பாவம் 11வது பாவம். இதை லாபஸ்தானம் என்றும் மூத்த சகோதர ஸ்தானம் என்றும் இளைய மனைவி ஸ்தானம் என்றும் கூறுவார்கள். இதனுடைய அமைப்பை இப்பொழுது விரிவாக நாம் பார்க்கலாம். 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஜாதகர் லாபம் அடைவார். சுபகிரகம் 11வது இடத்திலே பார்த்தால் லாபம் உண்டாகும். 11ஆம் அதிபர் 9இலே இருந்தால் ஜாதகர் பெரும் செல்வந்தராய் இருப்பார். 11ஆம் அதிபர் 2இல் இருந்தாலும் ஜாதகர் பணக்காரராய் இருப்பார். 2ஆம் அதிபர் 11இல் இருந்தால் செல்வந்தராய் இருப்பார். 2ஆம் அதிபர் 9இல் இருந்தால் பணக்காரராக இருப்பார். 10ஆம் அதிபர் 11இலே இருந்தால் செய்யும் தொழிலில் பெரும் செல்வந்தர். 11ஆம் அதிபதி லக்னத்தில் நட்பாக இருக்க பெரும் செல்வந்தராக இருப்பார். 11ஆம் அதிபதியை குரு பார்க்க லாபம் உண்டு. லக்னாதிபதி 11ஆம் அதிபதி இருவரும் நட்பு கிரகங்களாய் இருக்க மூத்த சகோதரர் லாபம் அடைவீர். 11ஆம் அதிபர் லக்னத்தில் நட்பாக இருக்க மூத்த சகோதரர் லாபம் அடைவீர். 11ஆம் அதிபர் லக்னத்தில் நட்பாக இருக்க அண்ணனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் அதிபர் 2இல் நிற்க அண்ணனால் பணம் வந்து சேரும். 10ஆம் அதிபரும் 11ஆம் அதிபரும் கூடி 2இல் நிற்க மூத்த சகோதரர் பணம் உதவி மட்டுமின்றி எல்லா உதவியும் கிடைக்கும். 10ஆம் அதிபரும் 11ஆம் அதிபரும் கூடி 1இல் நின்றால் அண்ணனுடன் தொழில் நடத்தி அதன் மூலம் லாபம் உண்டாகும். 11ஆம் அதிபர் 12இல் நிற்க மூத்த சகோதரரால் எந்த பயனும் இல்லை, பணம் விரயமா. 11ஆம் அதிபர் 1இலே நிற்க மூத்த சகோதரர் லாபம் உண்டாகும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம்.
ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பூசத்தில் குரு தொட்டதெல்லாம் இனி உச்சம். 12 ராசிகளுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம்? பூசத்தில் குருவின் நட்சத்திர பெயர்ச்சியால் 4 குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வரமாகவே அமைய உள்ளது. ஜூன் 18 முதல் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் தொடங்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் அறியலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் பல்வேறு நட்சத்திரங்கள் சந்திர மண்டலங்கள் வழியாக செய்யும் பயிற்சியானது அவை ராசிகளின் வழியாக செய்யும் பயிற்சியைப் போல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கிரகங்களின் அமைப்பை பொறுத்தவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய இருக்கிறது. ஜூன் மாதத்தின் தொடக்கத்தில் தெய்வீக ஆசானான குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசியில் பிரவேசித்தார். ஜோதிட கணிப்புகளின்படி 2026 ஜூன் 18 அன்று குரு பகவான் பூசம் நட்சத்திரத்தில் நுழைவது முக்கியமான மாற்றமாய் கருதப்படுகிறது. பூசம் நட்சத்திரம் மிகவும் மங்களகரமான நட்சத்திரங்களில் ஒன்றாக போற்றப்படுவதால் இந்த பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. கடகம், வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு, உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும், புதிய வணிக வாய்ப்புகள் மற்றும் லாபம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள், மனம் அழுத்தம் குறைந்து தன்னம்பிக்கை உயர். கன்னி, நிதி நிலை மேம்படும், நீண்ட காலமாய் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும், புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும், முதலீடுகளில் நல்ல பலன் தரக்கூடும், வெளிநாட்டு கல்வி அல்லது வேலை தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கலாம், உடல் நலம் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். தனுசு, குருவின் ஆதிக்க ராசி என்பதால் சிறப்பு பலன்கள், தொழிலில் புதிய வாடிக்கையாளர் மற்றும் ஆர்டர்கள், வியாபார வளர்ச்சிகள், பணியிட சிக்கல்கள் தீரும், உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும், பழைய கடன்கள் அடைக்கும் வாய்ப்பு. மீனம், குடும்ப உறவுகள் வலுவடையும், கருத்து வேறுபாடுகள் நீங்கும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம், திருமண யோகம் உள்ளவருக்கு நல்ல வரனமை, திருமணமானவர் உறவு மேலும் வலுப்படும், தடைப்பட்டிருந்த காரியங்கள் வெற்றிகரமாய் நிறைவேறும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஜூன் மாத பலாபலன்கள் காலை 8 மணி அளவிலும் மாலை 6 மணி அளவிலும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். பணப்புழக்கம் அதிகரிக்கும், உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும், வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும், வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள், உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும், திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் போகும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும், வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களது கருத்துக்கு ஆதரவு பெருகும், திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள், செயல்படுவீர்கள், திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள், பிள்ளைகளால் மதிப்பு கூடும், புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள், வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும்,
அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரிகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள், செயல்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும். புதிய பாதை தெரிகின்றன. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள். பூர்வீக சொத்து கிடைக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். தைரியம் கூடுகின்றன. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். தைரியம் கூடுகின்ற நாள். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினரால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீக்கும். பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள். தேவைகளை பூர்த்தியாகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பழைய கடனை பற்றி யோசிப்பு. வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வுகள். தேவைகளை பூர்த்தியாகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். திடீர் பயணம் உண்டு. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். எதிர்பாராத உதவி கிட்டுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். திடீர் பயணம் உண்டு. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பு. எதிர்பாராத உதவி கிட்டுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய காயத்ரியும் சொல்லி வர கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். எண்ணங்கள் நிறைவேறுகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுவீர்கள். பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். எண்ணங்கள் நிறைவேறுகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக்கொள்ளாது. வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் மற்றவர்கள் உத்தியோக வேலைகளையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இதனால் வேலை பளு அதிகரித்து காணப்படும். மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். மற்றவர்களுக்கு உதவி போய் உபத்திரத்தில் சிக்கிக்கொள்ளாது. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் மற்ற வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்த வேலை பளு அதிகரித்து காணப்படும். மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவி. சிலரின் தவறான செய்திகளை எண்ணி வருந்துவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாது. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள். சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாது. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள்.
மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வராது என்று இருந்த பணம் கைக்கு வரும். உறவினர்கள் மதிப்பார்கள். இழுபறியாக இருந்த வேலை முடியும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய பாதை தெரிகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வாராது என்று இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர்கள் மதிப்பார்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்வீர்கள். லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய பாதை தெரிகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சாதிக்கின்றன. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்து வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது இடத்தில் கடையை மாற்றி உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சாதிக்கின்றன. மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்ய வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமைகளுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவையை பூர்த்தியாகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்ய வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமைகளுடன் செயல்படுவார். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தேவைகள் பூர்த்தியாகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.